ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நம்ம பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஒவ்வொரு கான்செப்டா இன்டிஜர்ஸ்க்கு கீழே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபிராக்ஷனுக்கு கீழே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெசிமல், தசம எண்கள். இந்த தசம எண்கள்லாம் அடிஷன் பண்றது, சப்ராக்ஷன் பண்றது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ ஒவ்வொன்றா நீங்க கவனமா கவனிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன? டெசிமல், தசம எண்கள், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சோ அடிஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.53 பிளஸ் 1.14. இதை எப்படி எழுதணும்னா 2 பாயிண்ட் ஒரே மாதிரி இருக்கணும். 53 1.14 இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ இது வந்து ஒரு டெசிமலுக்கு முன்னாடியும் பின்னாடியும், அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சேமா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 4 + 3 7, 5 + 1 6, 2 + 1 3. இந்த பாயிண்ட் இருக்க இடத்துல அப்படியே பாயிண்ட் போட்டுருணும். இந்த மாதிரி இருந்தா ஈஸியா பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி 6.3, 2.54 இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மேல இந்த இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 0 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். அப்படின்னாதான் ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? டெசிமல் அந்த டிஜிட்டை வந்து ஒரே மாதிரி கொண்டு வரணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஒருவேளை ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா அந்த எதுவுமே இல்லாத இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும்? 0 அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா எந்த நம்பர் கூட நம்ம 0வை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? 0 அப்படின்னு போடுறோம். இப்போ இதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். 0 + 4 4, 5 + 3 8, 6 + 2 8, 8.84. இப்ப அடுத்து 4 இருக்கு, 6.54. இப்ப இதுல நம்ம என்ன பண்ணணும்? பாயிண்ட் வச்சு 2 0 போட்டுக்கணும். 4.00நாலும் 4நாலும் ஒண்ணுதான். சோ நீங்க இதே மாதிரி டெசிமல் வந்துச்சு அப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் என்ன பண்ணணும்? சேமா இருக்கணும். டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இன்னொரு இதுல இருக்கோ அதே மாதிரி இன்னொரு இதை நம்ம மாத்திட்டு டெசிமலுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? நம்பர் இல்லைன்னா நம்ம 0 போட்டுக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்ப இந்த நம்பரை ஆட் பண்ணலாம். 4.00 6.54. 4 + 0 4, 5 + 0 5, 6 + 4 10. பாயிண்ட்டை நம்ம அப்படியே வச்சிடறோம். அவ்வளவுதான். இப்ப அடுத்து 14.62, 12.63. இப்ப இந்த ரெண்டுலயுமே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறமும் பாயிண்ட்டுக்கு முன்னாடியும் சேமா இருக்கு. ஸோ நம்ம அப்படியே ஆட் பண்ணி போட்டா போதுமானது. 3 + 2 5, 6 + 2 6 12. இப்போ 12னா 2வை போட்டுட்டு மீதியே நம்ம இங்க போட்டுறணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி போட்டுடலாம். நீங்க அப்படியே பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை 6 + 6 12 அப்படின்னு இங்கேயே ஆட் பண்ணி 12ன்னு சொல்லி போட்டுறக்கூடாது. ஒன்னா நம்ம பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட என்ன பண்ணணும்? கேரி பண்ணிடணும். ஸோ 4 + 1 5, 5 + 2 7, 1 + 1 2, 27.25. இப்ப இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். 5th one, 0.3 plus 72.55. இப்ப என்ன பண்ணணும்? 0.3 அடுத்து பாயிண்ட் எங்க வச்சுட்டு 72 இங்க 55. இப்போ இதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஒரு 0 போட்டுறணும். இதுக்கு மேலே ஒரு 0 போட்டுறணும். அப்படி போட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப டிஜிட்டுக்கு அப்புறம் அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிறது சேமா இருக்கணும். சேம் ஆயிரும். ஸோ இனிமேல் ஆட் பண்ணி போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 0 + 5 5, 5 + 3 8, 0 + 2 2, 7 + 0 7. அவ்வளவுதான். அடிஷன் கான்செப்ட் இவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் கழித்தல். இதுவும் சேம் கான்செப்ட். அடிஷன் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 0.56 மைனஸ் 0.42. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 - 2 4, 5 - 4 1, 0 - 0 0. 0.14 அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 0.93, 0.84. ஸோ இப்போ 3ல 4 போகாது. அதனால இது இங்க இருந்து பாரோ பண்ணா என்ன ஆகும்? 13 ஆயிரும். இது 18 ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 13 - 4 9, 8 - 8 0, 0 - 0 0. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியானது. ஸோ அடுத்து
237.8 அடுத்து 7.483. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும், அடிஷனுக்கு பண்ண மாதிரியே 2 0 ஆட் பண்ணணும். எதுக்காக? பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள டிஜிட் சேமா இருக்கணும், பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறதும் சேமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 0 ஆட் பண்றோம். ஸோ மேல 237.8 இருக்குல்ல, அது கூட என்ன 2 0 ஆட் பண்ணா கீழ இருக்கிற டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குல்ல, அப்ப மேலயும் 3 டிஜிட்டா மாறிடும். கீழ என்ன பண்ணணும், 7க்கு முன்னாடி 2 0 போடணும். இப்போ மேல இருக்க நம்பரையும் கீழ இருக்க நம்பரையும் பாருங்க, டிஜிட் பாயிண்ட்க்கு முன்னாடி 3 டிஜிட் இருக்கு, பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இது 10 ஆயிரும், இது 9 ஆயிரும், 8 அது 7 ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 10 - 3 7, 9 - 8 1, 7 - 4 3, பாயிண்ட் அப்படியே வச்சுக்கணும். 7 - 7 0, 3ல இருந்து 0 போனா 3, 2 - 0 2. இவ்வளவுதான். சோ உங்களுக்கு சேம் கான்செப்ட் தான். அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் ஒரே கான்செப்ட் தான். நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். பாயிண்ட்க்கு அப்புறமும் முன்னாடியும் இருக்கிற டிஜிட் சேமா இருக்கணும். இந்த ஒரு கான்செப்ட மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா. மத்த எல்லாமே நம்ம எப்பவும் பண்ற அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாதிரி தான் இதையும் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் 6 மைனஸ் 0.999. இப்ப என்ன பண்ணணும், 6க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சு 3 0 போட்டுக்கணும். 3 0 போட்டா மேலையும் கீழே சேமா வந்துருதுல்ல. சோ இப்ப என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இது 10 ஆயிரும், இது 9 ஆயிரும், இது 9 ஆயிரும், இது 5. சோ இப்ப நம்ம 10 - 9 1, 9 - 9 0, 9 - 9 0, 5 - 0 5, 5.001. சோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், இந்த டெசிமல்லயே மல்டிப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எப்பவும் பண்ற மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணிட்டு லாஸ்டா பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அதை மட்டும் எண்ணி லாஸ்டா ஆன்சர்ல பாயிண்ட் வச்சா மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சது. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 15 × 6.5. நீங்க எடுத்து எழுதும் போது எந்த வித பாயிண்ட்டுமே வைக்க வேண்டாம். எப்பவும் நார்மலா எழுதுற மாதிரி 15 × 65 மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25, 5 ரிமைண்டர் 2, 1 5 is 5 plus 2 7, 75. அடுத்து 6 5 30, 0 மிச்சம் 3, 1 6 6 3 9, 9. இதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். 5 அப்படியே போட்டுடலாம். 7 plus 0 7, 9 அப்படியே போட்டுடலாம். இப்ப ஆன்சர் என்னது, 975. இப்போ நீங்க கொஸ்டின்ல பார்க்கணும், டிஜிட்டுக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு, ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்போ ஆன்சர்ல ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பாயிண்ட் வைக்கணும். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். பின்னாடி இருந்து தான் பார்க்கணும். பின்னாடி இருந்து பார்க்கும்போது 5க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா என்னது 97.5 அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். சோ நீங்க எப்போ மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்ட கவுண்ட் பண்ணிக்கணும். சோ இங்க எத்தனை, ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. சோ பின்னாடி இருந்து ஒரே ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா ஆன்சர் முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7 25 12 அப்படி போட்டுக்கலாம், பாயிண்ட் வச்சு போட வேண்டாம். 5 2s are 10, remainder 1, 1 plus 2 2s are 4 plus 1 5, 7 2s are 14. 725 into 1, 725 அப்படியே போட்டுடலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 0, 5 plus 0, 5 plus 5 10, 0 ரிமைண்டர் 1, 4 plus 3 7, 7 plus 1 8. இப்போ நீங்க கவுண்ட் பண்ணணும். பாயிண்ட்க்கு அப்புறம் இதுல எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கு. இங்க எத்தனை டிஜிட் இருக்கு, 1 டிஜிட் இருக்கு. சோ 2 plus 1 என்ன, மொத்தம் 3. அப்போ பின்னாடி இருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 0 0 7, 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆன்சர் என்னது, 8.700. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மேல கவுண்ட் பண்றது கரெக்டா கவுண்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. சோ 1 எடுத்துக்கிட்டு பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சோம். இப்ப அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா 0.25, அப்போ 2 டிஜிட் இருக்கு. அடுத்து 0.2ல ஒரு டிஜிட் இருக்கு. சோ மொத்தமா கவுண்ட் பண்ணா 3 டிஜிட். சோ பின்னாடி இருந்து நம்ம 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோம். சோ அடுத்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்டா பார்க்கலாம்.
ஆனா மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் ஓவர் ஆயிரும். உங்களுக்கும் நல்லா புரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்க இதை எடுத்து எழுதுனா 13065 இன்ட்டு 567. இது எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். நம்ம பெரிய நம்பர் இன்ட்டு சின்ன நம்பர் பண்ணாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ 7 5 35 5 மிச்சம் 3 6 7 42 3 45 5 மிச்சம் 4 4 அப்படியே போட்டுடலாம். அடுத்து 7 3 21 1 மிச்சம் 2 7 2 9 ஓகே. இப்ப அடுத்து 6 6 5 30 0 மிச்சம் 3 6 5 30 3 39 9 மிச்சம் 3ங்கிறதுனால 3 அப்படியே போட்டுடலாம். 6 3 18 8 மிச்சம் 1 1 6 6 1 7. அடுத்து 5 25 5 மிச்சம் 2 6 5 30 32 2 3 3 அப்படியே போட்டுடலாம். 3 5 15 5 மிச்சம் 1 1 5 1 6. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 5 5 + 0 5 9 + 9 18 8 மிச்சம் 1 3 2 5 6 7. அடுத்து 9 10 20 0 மிச்சம் 2 7 5 12 2 14 4 மிச்சம் 1 6 1 7. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம் 7407855. இப்போ பாயிண்ட் வைக்கணும். இப்போ கொஸ்டின்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் 0.567 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் இருக்கு. அடுத்து பாயிண்ட் 13.065 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை டிஜிட்? 3 + 3 6 6 டிஜிட். அப்போ பின்னாடி இருந்து 6 டிஜிட் கவுண்ட் பண்ணி நம்ம பாயிண்ட் வைக்கணும். 1 2 1 2 3 4 5 6 6 டிஜிட் தள்ளி இங்க பாயிண்ட் வைக்கணும். அப்பனா 7.407855 அப்படிங்கறதா இதோட ஆன்சர். ஸோ மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியானது, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது டிவிஷன், வகுத்தல். டிவிஷன் வகுத்தல் இந்த கான்செப்ட் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவுமே ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 338.56 divided by 23. இப்போ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. 123 is 23. So 3 minus 3 0 3 minus 2 1. இப்போ அந்த 8 நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா 8 வந்துடும். So 4 into 23 92. 8 minus 2 6. 10 minus 9 1. So 16. இப்போ என்ன பண்ணணும்? பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள அந்த 5 கீழே கொண்டு வரணும். ஸோ எப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் கீழே வருதோ, பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் எப்போ நம்ம கீழே இறக்குறோமோ அது அப்போவே நம்ம என்ன பண்ணிடணும்? மேல பாயிண்ட் வச்சிடணும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்க நார்மலா எப்போதும் பண்ற டிவிஷன் தான். ஸோ 165 7 into 23 161. ஸோ இதை மைனஸ் பண்ணுனா 5 minus 1 4. அடுத்து அந்த 6 கீழே இறக்கணும். 2 into 23 46 0. ஸோ நீங்க டிவிஷன்ல ஞாபகம் வைக்க வேண்டியது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பரை நம்ம கீழே இறக்கும் போது என்ன பண்ணிடணும்? மேல பாயிண்ட் வச்சிடணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் எடுத்து 5 5 நம்ம கீழே இறக்கும் போதே மேல பாயிண்ட் வச்சுட்டு தான் கீழே இறக்கணும். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மத்த எல்லாமே நம்ம எப்பவுமே பண்ற டிவிஷன் மாதிரி தான். ஸோ இப்ப செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னுமே உங்களுக்கு நல்லா புரியும். செகண்ட் சம்ம பாத்தீங்க அப்படின்னா 48.65 divided by 3.5. இதை நம்ம 2 டைப்ல பண்ணலாம். நான் 2 டைப்புமே சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதையே எல்லா சம்முக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல 48.65 divided by 3.5 இருக்குல்ல, அந்த 3.5 அப்படிங்கறத நம்ம ஹோல் நம்பரா மாத்தணும். அதாவது 35 மாத்தணும். அப்படி மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே செகண்ட் சம்மும் ஆயிரும். ஸோ நமக்கு பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 3.5 நம்ம எப்படி 35 மாத்தலாம்? இன்டூ 10 அப்படின்னு பண்ணா 35 மாறிடும். அப்போ முதல்ல இருக்க 48.65 நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டையுமே 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சேம் கான்செப்ட் சேம் நம்பர் தான், எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. ஸோ 48.65 நம்ம 10ஆல பண்ணோம் அப்படின்னா 486.5 மாறிடும். 3.5 நம்ம 10ஆல பண்ணோம் அப்படின்னா 35 மாறிடும்.
சோ இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஆயிடுச்சு செகண்ட் சம்மும். இதுக்கப்புறம் நீங்க பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ 135 35 அப்படியே போட்டுட்டு 8 மைனஸ் 5 3 4 மைனஸ் 3 1 அடுத்து 6 கீழே இறக்கணும். அப்போ 335 ஆர் 105. 6 மைனஸ் 5 1 3 மைனஸ் 0 3. இப்ப அடுத்து நம்ம பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற நம்பரை என்ன பண்றோம்? கீழே இறக்குறோம். அப்பனா மேல ஒரு பாயிண்ட வச்சிடணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 35 இன்ட்டு 9 என்னது? 315. அப்போ 315 0. அவ்வளவுதான். இது ஒரு டைப். இன்னொரு டைப் நம்ம பாத்தீங்கன்னா, இந்த டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இத நம்ம ஹோல் நம்பரா மாத்திட்டோம் அப்படின்னா, நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹோல் நம்பரா மாத்துறோம். இங்க இன்டு 10ஆல பண்ணும்போது நம்ம கண்டிப்பா இந்த நம்பரையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர்ல எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. நம்ம தப்பாவும் செய்ய மாட்டோம் ப்ராப்ளம். இதே நம்ம இன்னொரு டைப்ல பண்ணலாம். எப்படின்னா, ரெண்டையுமே நம்ம ஹோல் நம்பர்ஸா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க இத ஹோல் நம்பரா மாத்தணும்னா, ஃபர்ஸ்ட் சம்ல என்ன பண்ணோம்? இத இன்டு 10ன்னு பண்ண மாதிரி, நம்பர இன்டு 100 பண்ணோம் அப்படின்னா, இது ஹோல் நம்பரா மாறிரும். இதையும் இன்டு 100 பண்ணணும். அப்படி பண்ணா இதுவுமே ஹோல் நம்பரா மாறிடும். 2மே ஹோல் நம்பரா மாத்திட்டோம் அப்படின்னா, நார்மலா நம்ம பண்ற டிவிஷன் மாதிரி தான். அது இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, நம்ம அந்த மெத்தட யூஸ் பண்றோம். அதுபடியும் நம்ம பாத்துடலாம். 4865 ஏன்னா 48.65 நம்ம 100ஆல பண்ணா என்ன ஆயிரும்? 4865 ஆயிரும். அதே மாதிரி 3.5ஐயும் 100ஆல பண்ணோம் அப்படின்னா 350ன்னு சொல்லி மாறிரும். இப்ப இது நம்ம நார்மலா எப்போதும் பண்ற டிவிஷன் மாதிரி தான் பண்ணணும். 1350. 6 minus 0 6, 8 minus 5 3, 4 minus 3 1. அடுத்து 5. 5 கீழே இறக்கிறோம். இப்போ 3 into 350 1050. இப்போ 5 நம்ம இப்ப மைனஸ் பண்ணணும். 5 minus 0 5, 6 minus 5 1, 3 minus 0 3. அடுத்து 315 அப்படிங்கிறது 350ல போகாது. இங்க 0 ஆட் பண்ணிட்டு மேல பாயிண்ட் வைக்கணும். இப்போ 9 into 350 என்னது? 3150. ஆன்சர் 0. ரெண்டையுமே நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ரெண்டுக்குமே ஆன்சர் என்னதான் வருது? 13.9 13.9 தான் வருது. இதுக்கும் ஆன்சர் 13.9 தான். இதுக்கும் ஆன்சர் 13.9 தான். எந்த வித சேஞ்சஸுமே இல்ல. பட் நம்ம என்ன பண்றோம்? இதுல 35 அப்படிங்கிறத மட்டும் 3.5 அப்படிங்கிறத மட்டும் ஹோல் நம்பரா மாத்துறோம். இந்த சம்ல ரெண்டையுமே நம்ம ஹோல் நம்பரா மாத்துறோம். இவ்வளவுதான் டிவிஷன் கான்செப்ட்ங்கிறது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க இதுல ஞாபகம் வைக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற நம்பரை கீழே இறக்கும் போது மேல கட்டாயமா நம்ம பாயிண்ட் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் சால்வ் பண்ற மாதிரி தான் டிவிஷன் பண்ணணும். இவ்வளவுதான் டிவிஷன் கான்செப்ட். டெசிமல் தசம எண்களோட அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் சால்வ் பண்ணும்போது இந்த டெசிமல் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். இந்த கான்செப்ட நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க அங்க பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.